lead. We make winners who lead. Hello students, greetings from LTL Academy. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து TANCET எழுதுறதா MAT எழுதுறதா இல்ல ரெண்டுமே எழுதணுமான்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ TANCET எழுதுனா என்ன அட்வான்டேஜ், MAT எழுதுனா என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே உங்களுடைய ஃபைனல் இயர்ல பிஸியா இருப்பீங்க. இந்த ஃபைனல் இயர்ல திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் டுவர்ட்ஸ் யுவர் MBA entrance examinations. ஸோ MBA entrance examination அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் இருக்கிறது ரெண்டு எக்ஸாம், TANCET and MAT எக்ஸாம். இந்த ரெண்டு எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு எக்ஸாம் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் காலேஜஸ்ல சீட் அலோகேஷன் உங்களுக்கு வருது. ஓகே, இப்போ இந்த TANCET அப்படின்றது என்ன, MAT அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்ப TANCET அப்படின்ற எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ற எக்ஸாம். அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு அஃபிலியேட்டடா இருக்கக்கூடிய காலேஜஸ்ல MBA ப்ரோக்ராம்க்கு அட்மிஷன்ஸ்க்காக TANCET எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த காலேஜஸ்ல, அதாவது இந்த காலேஜஸ் விச் ஆர் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்டர்ஸ் ஆகட்டும், இல்ல அப்படின்னா ஒரு பிரைவேட் பி ஸ்கூல் ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல வரக்கூடிய காலேஜஸ்ல நம்ம MBA ப்ரோக்ராம் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா TANCET எக்ஸாம் மஸ்ட். MAT எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் கண்டக்ட் பண்ற MAT எக்ஸாமினேஷன் ஸ்கோர் அக்செப்ட் பண்றாங்க. எதுக்காக அக்செப்ட் பண்றாங்கன்னா, இப்போ MBA பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எய்மா கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எய்மா தான் MAT அப்படின்ற நேம்ல கண்டக்ட் பண்றாங்க. இந்த MAT ஸ்கோர் வச்சு நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல, பி ஸ்கூல்ஸ்ல வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம வந்து MBA ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண முடியும். MAT ஸ்கோர் கண்டிப்பா வேணும். ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு பி ஸ்கூல் இருக்கு, ஒரு MBA காலேஜ் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால உள்ள போகணும்னா TANCET எழுதி த்ரூ கவுன்சிலிங் மூலமா தான் நம்ம உள்ள போகணும். அதே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா MAT எக்ஸாம் தேவை. உங்களுடைய ட்ரீம் வந்து 60,000 per month. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்காக MBA பிளான் பண்றீங்க யோசிங்க பார்க்கலாம். கண்டிப்பா சேலரி தான். யூஜி முடிச்சுட்டு நீங்க ஜாப் ஜாயின் பண்ண மினிமம் 15ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, மேக்ஸிமம் 30-35. நோ, நான் PG முடிக்கணும், PG கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு 50,000 or 60,000 மினிமம் சேலரி கேரண்டீடா எனக்கு வேணும் அப்படின்ற பிளான்ல தான் 99.9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBA பிளான் பண்றாங்க. கரெக்டுங்களா? ரைட். ஸோ நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து MBA பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ MBA பிளான் பண்ண ஸ்டூடெண்ட் 99.9% வந்து மினிமம் எனக்கு நான் MBA கம்ப்ளீட் பண்றப்போ 60,000 per month சேலரி தரும். ஓகே, இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு, அதாவது மினிமம் 60,000 per month salary அப்படின்னா per year 7 lakhs per annum தரக்கூடிய காலேஜஸ் என்னென்னு நீங்க பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். ஒரு சில காலேஜஸ் தான் தமிழ்நாட்டுல வந்து டாப் லெவல்ல இருக்கு. ஸோ இந்த டாப் லெவல் நான் சொல்ற காலேஜஸ் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ப்ரீவியஸ் 5 to 6 yearsோட ரேங்க் டேட்டா பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் ப்ரீவியஸ் 5 to 6 years MBA ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரேங்க் பேஸ் பண்ணி தான் 5 to 6 காலேஜஸ் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்னால செலவு பண்ண முடியாது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கணும், பட் நான் பெஸ்ட் காலேஜ்ல MBA பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்றது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஏன்னா அஃபோர்டபுள் ஃபீ, பட் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும். And after that, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் SSN School of Management, PSG கிருஷ்ணம்மாள், தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், KCT Business School, கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர்னு ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் மினிமம் ஒரு 5 to 6 lakhs per annum பேக்கேஜ் தரக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல ஒரு சில காலேஜஸ் தான் வந்து பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா காம்படிஷன் எப்பவுமே ஹெவியா இருக்கும். ஸோ இந்த காலேஜஸோட ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருப்போம், நீங்களுமே பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் MAT அக்செப்டிங் காலேஜஸ். ஸோ MAT அக்செப்டிங் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா SSN, PSG கிருஷ்ணம்மா, தியாகராஜா, KCT, கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். ஜென்ரலா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே MAT ஸ்கோர் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க.
இப்போ TANCET accepting colleges, MAT accepting colleges பார்த்தாச்சு. இந்த காலேஜஸ் வந்து மினிமம் நீங்க வந்து MBA முடிச்சதுக்கு அப்புறம் 5 lakhs per annum salary வாங்கணும் அப்படின்னா இந்த காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோரரா வரணும். ஓகேங்களா? TANCET இந்த காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெர்சன்டைல் 98 மினிமம் இருக்கணும். 98 and above இருந்தா மட்டும்தான். அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி PSG எய்ம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் பிலோ 50 இருக்கணும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களுடைய ரேங்க் 50 ரேங்க்ல வரணும். அந்த 50 ரேங்க்ல வர்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி கிடையாது. இட் நீட்ஸ் கண்டினியூஸ் பிராக்டிஸ் டுவர்ட்ஸ் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எதுக்காக? உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன். என்னுடைய மேட் எக்ஸாம் ஆகட்டும், என்னுடைய TANCET எக்ஸாம் ஆகட்டும் மார்ச்ல தான் வரும். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 months டைம் இருக்கு. இந்த 5 to 6 months கண்டினியூஸா நான் ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து காலேஜ்ல டாப் ஸ்கோரரா இருக்கலாம். பட் the difference is there between the semester exam you write and the entrance exams which is conducted by the government. இப்போ செமஸ்டர் எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க எல்லாருமே செமஸ்டர் எக்ஸாம் வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. தியரி கொஸ்டின்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் தேவையில்ல. ஏதாவது ஒரு 5 கொஸ்டின் நம்ம எழுதிட்டு வந்தாலே நமக்கு மார்க் வந்துடும். ஸோ நம்ம வந்து கதை கேட்டுட்டும் நீங்க போய் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. தியரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ உங்க ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா உங்களுடைய டீச்சர் வந்து என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதி வச்சிருவீங்க. ஸோ 5 மார்க்ஸ் வர வேண்டிய இடத்துல 3.5 மார்க்ஸ் வந்தாலும் நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. ஓகே, யூ கேன் ஸ்கோர் அப் டு 75 to 80% ஆஃப் மார்க்ஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் TANCET எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நான் சொன்ன காலேஜஸ்ல நீங்க போகணும்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ரேங்க் பிலோ 50 இருக்கணும். ஸோ அந்த 50 to 100 ரேங்கிங்ஸ்ல நீங்க வரணும் அப்படின்னா நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி டாப் ஸ்கோரரா வரணும். செமஸ்டர் எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தியரி கொஸ்டின்ஸ் கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வேணும். நீங்க TANCET எக்ஸாமா இருந்தா 100 கொஸ்டின்ஸ் 120 மினிட்ஸ்ல எழுதணும். ஸோ 1 மினிட்க்கு நீங்க ஒரு கொஸ்டின்க்கு மேல நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது 120 மினிட்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் ப்ராக்டிஸ் இருந்தாதான் சால்வ் பண்ண முடியும். அந்த ஸ்பீட் எப்போ வரும்னா நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நெக்ஸ்ட் லாஸ்டா நான் கொடுத்துருக்கிறது ஸ்மார்ட் வே ஆஃப் கால்குலேஷன். இந்த ஸ்பீட் அந்த ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க ஸ்மார்ட் வேல கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க டைம்குள்ள நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்து நீங்க 99.5% above ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுது. நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் TANCET கொஸ்டின் பேப்பர், மேட் கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நெட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கே ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 20 கொஸ்டின்ஸ் எடுத்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 20 கொஸ்டின்ஸ் உங்களால மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்ல சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது மேம் ரொம்ப ஈஸியா இருக்கு. எஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே உங்களால எல்லா கொஸ்டின்ஸும் ரீட் பண்ண முடியும். பட் சால்வ் பண்ண முடியுமா? எவ்வளவு ஸ்பீட்ல உங்களால சால்வ் பண்ண முடியுது? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்பீட் வேணும், அந்த ப்ராக்டிஸ் வேணும்னா டெய்லி நீங்க வந்து ரெகுலரா உங்களுடைய ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும் ரைட் ஃப்ரம் டுடே. மேட் எக்ஸாமோட பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி, இந்தியன் அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட். இந்தியன் அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் கால்குலேஷன் அதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 120 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு? மேத்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த மேத்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, மேம் நான் வந்து மேத்ஸ்ல வீக், எங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஸோ எங்களுடைய LTL Academy கண்டக்ட் பண்ற ஆன்லைன் கோச்சிங்ல பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்பீட், அவங்களுடைய மேத்ஸ் எல்லாமே ஸ்பீட் அப் பண்ற மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மேத்ஸ் பார்ட்டை நீங்க வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 60 கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்பீடா சால்வ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைம் டியூரேஷன்ல வந்து 45 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த 45 அட்டெம்ப்ட்ஸ் நீங்க வந்து ப்ராப்பரா கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி தான் TANCET எக்ஸாம். உங்களுக்கு வந்து TANCET எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா
லைக் 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து வேர்பல் பேஸ் பண்ணிருக்கும், 40% வந்து குவான்ஸ் பேஸ் பண்ணிருக்கும். ரொம்ப டஃப்பான எக்ஸாம். நீங்க டான்செட்டை வந்து ஸ்கோர் பண்றது அப்படின்றது கொஞ்சம் டஃப். ஏன் அப்படின்னா நீங்க ரெண்டு பக்கமே வந்து நீங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். எப்படி மேனேஜ் பண்ணணும்? யூ ஷுட் கெட் தரோ வித் யுவர் வேர்பல் ஆஸ் வெல் அஸ் குவான்ஸ் பார்ட். நீங்க டாப் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை நீங்க எய்ம் பண்றீங்க, PSG கோயம்புத்தூர் எய்ம் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேலன்ஸ்டா உங்களுடைய லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணி நீங்க மேல கொண்டு வரணும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே நீங்க டெவலப் பண்ணா மட்டும்தான் டான்செட்ல டாப் ஸ்கோரரா வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய காலேஜஸ் வந்து நீங்க டான்செட் போறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கும். பட் மேட்ல போறப்போ உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டான்செட் ஸ்டூடெண்ட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, எங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, டான்செட் எழுதணுமா மேட் எழுதணுமா, விச் எக்ஸாம் ஷுட் ஐ ரைட், அதுதான் வந்து நம்மளுடைய டாபிக். இது எங்களுடைய சஜஷன் ரெண்டுமே எழுதணும். ஓகே, நம்ம MBA பண்றதுக்கான ரீசனே டாப் சேலரி. ஸோ இந்த சேலரி தரக்கூடிய டாப் காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ் தான் இருக்காங்க. இந்த காலேஜஸ்குள்ள போகணும்னா டான்செட் மேட். டான்செட்ல சப்போஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா மேட் ஸ்கோரை வச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டால உள்ள போய்க்கலாம். ஓகே, luckily if you get into TANCET, so you are the luckiest. ஓகே, இந்த TANCET எக்ஸாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. பட் மேட் எக்ஸாம் இயர்லி 4 times நடக்கும். பிப்ரவரியில வரக்கூடிய மேட் எக்ஸாம் எழுதணும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன எக்ஸ்போஷர் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க டான்செட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 to 10 மார்க்ஸ் உங்களுக்கு பூஸ்ட் அப் ஆகும். நீங்க டைரக்டா டான்செட் படிச்சு டான்செட் ஃபோக்கஸ் பண்ணி டான்செட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் மேட்டும் சேர்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு மேட் எக்ஸாம் ஒரு அட்டெம்ப்ட் பிப்ரவரி ஒரு டிசம்பர்ல நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டான்செட் போய் எழுதுனீங்களா கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் டான்செட் எக்ஸாம்ல பூஸ்ட் அப் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. 99% வந்து கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் பூஸ்ட் அப் ஆகும். ஸ்கோர் பூஸ்ட் அப் ஆச்சுன்னா பெட்டர் காலேஜஸ் உங்களுக்கு வந்து அலாட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. Definitely, in our next video, I'll give you more information regarding TANCET and MAT examinations. All the best students. TANCET and MAT online coaching கான registration link உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க கொடுத்திருக்கேன். ஸோ நீங்க those who are willing to join TANCET and MAT coaching conducted by LTL Academy, you can enroll through the link provided in the description box, as well as you can also contact 8870046080 for direct admissions. All the best students. Learn to lead. We make winners who lead.